ஸ்பைசி செஃப். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம். நம்ம துவரம் பருப்பு யூஸ் பண்ணி எப்படி பருப்பு சாதம் செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி மொக்கு, 1/2 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இதில் ஒரு கை அளவு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு பெரிய ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போது 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். தக்காளி சீக்கிரமாக வணங்குறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி ஒரு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், மசாலா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நான் இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அரிசி, அதே அளவு 1.5 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்திருந்தேன். ஸோ நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அரை கிளாஸ் சேர்த்தியே ஊற்றிடலாம். அப்போ தான் நமக்கு பருப்பு சாதம் நல்லா ஓரளவு குழஞ்சி வரும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1.5 டம்ளர் அரிசி, 1.5 டம்ளர் துவரம் பருப்பு 2 ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்து ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு கடைசியாக 1 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலக்கிட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 4 விசில் வந்துச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு பருப்பு சாதம் சூப்பராக வந்திருக்கு. சாதம் ரொம்ப குழையாம பூண்டெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, பருப்பு சாதம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாதம் தனியாக சாம்பார் தனியாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரே பருப்பு சாதம் வச்சுட்டா நமக்கு லஞ்சுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.